வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா சேஃபாக வீட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ரொம்ப சூப்பராக ஒரு ட்ரிக்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க 11 ட்ரிக்ஸ். அதனால 11 ட்ரிக்ஸ் ஒன்று 10 எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லை 5 எடுத்துகிட்டு வந்து கேட்குறீங்க. சும்மா ரேண்டமாக எடுத்தது 11 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் கடைசி 2 மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நீ என்னென்ன சர்ச் பண்ணியிருந்தாலும் சரி, என்னென்ன வீடியோஸ் நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா சரி. என்னென்ன வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு இது வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னு கடைசியில் சொல்லுவேன். அது ஒரு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு. அதில் போய் எடுத்து பார்த்தா எப்படி சொல்கிறது, உங்களோட நீங்கள் பண்ண திருட்டு வேலையெல்லாம் ஈஸியாக மாட்டிப்பீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் வந்து அப்படி பார்ப்போம். அதுக்குன்னு வேகமாக கொடுக்கணும் போய் லாஸ்ட் ட்ரிக் போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டுட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசாகவே போவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கூகுள் கீபோர்டு தான் இப்போ எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் எழுத்தாணி கீபோர்டு போகலாம். பட் கூகுள் கீபோர்டு இப்போ தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இங்கிலீஷ் டு தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதில் என்ன ட்ரிக்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரிக் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே பண்ண தீம்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த தீம்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தீம்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய அதுக்கு சாதாரணமாக கூகுள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், இல்லை ஒயிட் கலரில் இருக்கும். இல்லை அது தேவையில்லை, உங்கள் ஃபோட்டோ வைக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தீம் வைக்கணும்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ட்ரா சிம்பிளாட்டு போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் அதுக்குள்ளேயும் போகலாம், இல்லை செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் தீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த தீமில் தான் எல்லாமே இருக்கும். சாதாரணமாக டிஃபால்ட்டில் இந்த பிளாக்ல இருக்கும், இந்த கலர்ஸில் இருக்கும். நீங்கள் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணால் இது பண்ணிக்கலாம். அடுத்து நெட்டு நான் இப்போ ஆன் பண்ணல. நெட் ஆன் பண்ணனா எனக்கு இந்த இதெல்லாம் வரும். இப்போ நம்ம நெட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா பிக்சர்ஸும் வந்திருக்கும். பாருங்கள், இது இந்த பிக்சர்ஸ் நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை லைட் கிரேடியன்ட் வேணாலும் இது பண்ணிக்கலாம். டார்க் கிரேடியன்ட் இதில் சோமோன்னு இருக்கும். அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த தீம் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் எந்த தீம் வேணால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, அடுத்து 2வது ட்ரிக்கு. இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூபர்ஸுக்கு, இல்லை விளாக் எடுக்கிறவங்களுக்கு, இதை சும்மா ஒரு வீடியோவே எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரணமாக நம்ம ட்ரைபாடு இல்லாமல் கேமரா எடுத்தாவே நம்மளுக்கு தெரியும் எந்த ஆடும் நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? பயங்கரமாக ஷேக் ஆகும். இப்போ அதுக்கு வந்து அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டெபிலைஸ்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்கணும். அதுக்கு ட்ரைபாடு தான் நல்லாயிருக்கும். பட் கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளேயே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. தெரிஞ்சா ஓகே. அந்த கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டு நடுவில் கோடு வெட்டின மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரொட்டேட் ஸ்டெபிலைஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டெபிலைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது வீடியோ லென்த்தை பொறுத்து ப்ராசஸ் ஆகும். ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்டெபிலைசிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஆட்டி ஸ்டெபிலைஸ் பண்ணிங்கன்னா வீடியோவே கேவலமாக போயிடும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் ஆடி எடுத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது ட்ரிக்கு. இது சில பேர்த்துக்கு தமிழ் மெசேஜை இங்கிலீஷை கன்வெர்ட் பண்ணணும், இல்லை இங்கிலீஷ் மெசேஜை தமிழை கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவீங்க. அது சில பேர்த்துக்கு யூஸ் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் தான் நீங்கள் இது பண்ணுறீங்களா இருந்தால் அந்த ஆப் நம்மளுக்கு தேவையில்லை. கூகுள் கீபோர்டு இருக்குது தெரியுமா? அந்த கூகுள் கீபோர்ட்லேயே நீங்கள் இது பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டிரான்ஸ்லேட் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு புரியும். அதில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணால் இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணிக்கலாம், இல்லை ஹிந்தி எந்த லாங்குவேஜ் வேணால் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துருவாங்க. இதுக்கு என்ன பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதில் கீழே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இப்போ நெட் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேட் நடக்கும். இப்போதைக்கு நான் நெட் ஆன் பண்ணல. நீங்கள் நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேரக்ட் லாங்குவேஜ் இருக்கும். நீங்கள் எதில் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு மாற்றணும். இப்போ தமிழில் டைப் பண்ணிட்டீங்கன்னா அது இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கும். இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம், ஹிந்தி, அது மாதிரி எந்த லாங்குவேஜ்னா மாற்றிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஷனும் தேவையில்லை. இதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த 4வது ட்ரிக்கு. இது வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு ட்ரிக் தான். சாதாரணமாக நம்ம யாருக்காச்சும் எமோஜி அனுப்போம் தெரியுமா? நிறைய பேருக்கு எமோஜி அனுப்புவோம். இப்போ அந்த எமோஜியை வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அனுப்பலாம். சாதாரணமாக என்ன எல்லோ கலரில் இருக்கும், சின்னதாக ரவுண்ட் சர்க்கிள் இருக்கும். பட் அது இல்லாமல் நிறைய எமோஜிஸ் இருக்குது. டீ கப் இருக்க மாதிரி நிறைய எமோஜிஸ் இருக்குது. அது டவுன்லோடு நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 1 MBக்கெலாம் போகாது, KB கணக்கில் தான் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த எமோஜிஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்கே வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் ஒரு எமோஜி இருக்கும் பார்த்தீங்களா? இந்த எமோஜி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதில் இருக்கும். நீங்கள் எதுக்கு மாற்றனா மாற்றிக்கலாம். கிஃப்ட் இருக்குன்னா நீங்கள் கிஃப்ட் ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது நெட் இருக்கும்போது. இல்லைன்னா இந்த சைடில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் நெட் இருக்கும்போது தான். இதில் நெட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிக்சர்ஸ் அது ஸ்டிக்கர்ஸ்லாம் லோட் ஆகும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எமோஜிஸ் அனுப்புறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த இதுக்காக இருந்தாலும் சரி,
மெசஞ்சர் இருந்தாலும் சரி, இல்லை ட்விட்டர் இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமு, அடுத்து வேற என்ன இருக்கு, டெலிகிராமு, எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இது சப்போர்ட் ஆகும். அடுத்து 5வது ட்ரிக்கு, இது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்குமா பிடிக்காத எனக்கு தெரியாது, பட் எனக்கு இந்த ட்ரிக் பிடிச்சிருக்கு. எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் மோடுன்னு ஒன்று இருக்கும். மேனுவல் இருக்கும், இல்லை ப்ரோ இருக்கும், அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சாதாரணமாக ஃபோட்டோ வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோவாக அதுவே எடுத்துக்கும். பட் இதுக்கு நீங்கள் மேனுவலோ ப்ரோ எதுக்கோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஐஎஸ்ஓ இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேச வேணாம், அதெல்லாம் பேசணும் ரொம்ப இன்டெப்த்தாக போயிடுவேன். ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, மேக்ரோ, ஆட்டோன்னு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்ஃபினிட்னா என்னன்னு சொல்லிடுறேன், தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸு கிளியராக பார்க்க முடியும். மேக்ரோனா கிட்டக்க இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நல்லா தெளிவாக உள்ள என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ நீங்கள் மேக்ரோவில் மோடில் போட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வைங்க, க்ளோஸ்அப்பில் இப்போ ஒரு பூவை க்ளோஸ்அப்பில் எடுக்கிறீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், இன்ஃபினிட்டியோட சூப்பராக இருக்கும். இப்போ அதே நீங்கள் மேக்ரோ போட்டு நல்லா தூரத்தில் எடுத்தீங்கன்னா மயமயமையும் தெரியும். இன்ஃபினிட்டி போட்டு நீங்கள் கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப மயமயம் தெரியும். அதுக்கு தான் இதில் ஒரு ஆப்ஷனு. அந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. நான் சில சாம்பிள் இமேஜஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து 6வது ட்ரிக்கு, இது சில பேர் பண்ணுற ஒரு தப்புனே நான் சொல்லுவேன். இப்போ ஏன்னா இப்போ இருக்கிற காலம்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம், ஓகேவா? அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் அது எல்லா பெர்மிஷனும் எடுத்துக்கும். இப்போ சில பேர்த்துக்கு எப்படி சொல்கிறது, சில அன்னோன் ஆப்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கேமராவை எடுத்தோன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு பிரச்சனை இதே லேடிஸ் அது மாதிரிலாம் இருந்தால் என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி கேமரா இருந்தாலும் சரி, மைக்ரோஃபோன் அதை எடுத்துக்கும், என்னது ஃபோன் பண்ணுறது, மெசேஜ், கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஆக்சஸ் எடுத்துக்கும். வாட்ஸ்அப்னு நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா கேமரா வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவோம், ஃபோன் யூஸ் பண்ணுவோம், மைக்ரோஃபோன் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவோம். மற்ற இது நம்மளுக்கு தேவை கிடையாது. இது வேறு அன்னோன் ஆப்ஸில் இதே இதுதான் எடுத்துக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய் அந்த இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்துங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட ஆப்ஸ்க்கு பெர்மிஷன் தர போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இல்லை சாதாரணமாக ஆப்ஸ் இருக்கும். பெர்மிஷன் தனியாக கூட இருக்கலாம் செட்டிங்ஸில், அதுக்கு உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போது வாட்ஸ்அப்புக்கு நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்புக்கு ஒரு பெர்மிஷன். இப்போ இந்த பெர்மிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது என்னென்ன பெர்மிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். கால் லாக்ஸ், நான் கால் லாக்ஸ் கொடுக்கல, கேமரா கொடுத்துருக்கேன், ஏன்னா கேமரா ஃபோட்டோ எடுப்போம் அதுக்காக. கான்டாக்ட் நம்ம கொடுத்தா தான் நம்ம கான்டாக்டில் சேவ் பண்ணியிருக்கலாமா வாட்ஸ்அப்புக்கு வரும். லொக்கேஷன் நான் கொடுக்கல, மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்புறதுக்கு. இது மாதிரி நீங்கள் அந்தந்த குறிப்பிட்ட ஆப்ஸுக்கு எது தேவையோ அது கொடுங்க. சில ஆப்ஸுக்கு அன்னோன்னா தேவையில்லாமல் கேமரா ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பீங்க, சேஃபாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து 7வது ட்ரிக்கு. இப்போ இந்த ட்ரிக்கு சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபோனை வந்து நெட்டு ஆன் பண்ணாமல் ஒரு மாதம் நெட் ஆன் பண்ணாமல் எப்பாச்சும் நெட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணால் ஒரு மணி நேரத்துக்கு மெசேஜாக வந்து தள்ளிகிட்டே இருக்கும், சும்மா டொன்னு வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு கடுப்பாக இருக்கும், சில பேருக்கு ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலாம் போல இருக்கும். அப்படி யார் என்ன கடுப்பாக இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த ஃபோனில் கிடையாது, இன்னொரு ஃபோனில் கடுப்பாயிருக்கேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். அப்போ அந்த மாதிரி வர நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வைக்க முடியும். இப்போ ஒரு ஆப்பில் இருந்து சும்மா தொலைத்தொலைன்னு வந்துட்டு ஷேரிட் எக்ஸாம்பிள் இருக்குது. ஷேரிட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரம், எப்படி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, திடீர் பிரபலமான நடிகை மரணம் அப்போல்லாம் வரும், எனக்கு சிரிப்பாக வரும். அதெல்லாம் கேட்கும்போது அது மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம ஷேரிட்டில். இப்படி அந்த மாதிரிலாம் வரும்போது இதாக இருக்கும். இதே பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன பசங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 18+ நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தால் என்ன ஆகும்? அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் எந்தெந்த ஆப்பில் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வருதோ, தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வருதோ நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் கிடையாது. இது மாதிரி அன்னோன் ஷேரிட்டு, யூசி ப்ரௌசர் அந்த மாதிரி இருக்க நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்ததும் இதே மாதிரி தான் ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன் எதாவது இருந்தாலும் ஓகே. இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் ஆப்ஸ் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பிலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரக்கூடாது அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு Android 9 யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் எதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, குரூப்பில் இருந்தால் மெசேஜ் எந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரக்கூடாதா, எந்தெந்த இதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, அலாச்சும் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் வந்து கம்மியாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணி தான் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 8வது ட்ரிக்கு. இது ரொம்ப எல்லார் ஃபோன்லையும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு செட்டிங்ஸ் ட்ரிக்ஸ் எது வேணால் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணலாம், இல்லை யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுற ஆப்ஸ் நான் சொல்கிறேன். இப்படி அது மாதிரி ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் சில ஆப்ஸ் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கும், சில ஹைட் ஆகி கூட இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். அதை நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இதாக இருக்குன்னா நம்ம டேட்டாஸ் எல்லாமே அந்த சர்வருக்கு போயிடும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேலரியில் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபோட்டோஸ் வச்சிருப்போம், அதை எங்களுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா, நீ ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த இப்போ கூகுளில் எடுத்துக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஏன்னா ப்ளே ஸ்டோர் செக்யூர். இது கூகுள் க்ரோம் இல்லை யூசி ப்ரௌசர் பிளாக் பண்ணிட்டாங்க. மற்றபடி வேறு ப்ரௌசர்லேருந்து உங்களுக்கே தேவையில்லாமல் தெரியாத மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பட் இப்போ இருக்க சில ஃபோனில் எல்லாமே உங்களுக்கு கேட்கும் இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதா இல்லை அதை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் ஒன்று ஆன் பண்ணணும். பட் பழைய ஃபோனில் அது மாதிரி செட்டிங்ஸ் கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் அந்த இது ஜஸ்ட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது உங்களுக்கு கேட்கும். நீ இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் ஒரு டைம் கேட்கும். அது இல்லாமல் செட்டிங்ஸ்குள்ளே போட்டு போய் நீங்கள் இதை ஆன் பண்ணுங்கள் அப்போ நான் சொல்லும். அப்போ நீங்கள் ஆன் பண்ணால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். என்ன அன்னோன் ஆப்ஸும் உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் ஆகாது. அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடுங்க. இந்த ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்ஸ்லேருந்து தேவையில்லாமல் எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே அட்வான்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அட்வான்ஸுக்கு போனதுக்கப்புறம் இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இது நாட் அலோடில் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு எந்த ஆப் வந்தாலும் இன்ஸ்டால் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதுக்கு நீங்கள் க்ரோமில் கன்ஃபார்ம் செட் பண்ணிக்கணும். எந்த இதுக்கெலாம் நெட்டு யூஸ் பண்ணி போகிறீங்களோ அது எல்லாத்துக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஹேக்கிங் ஆகிறதுக்கும் தடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 9வது ட்ரிக். இது வந்து சிஸ்டம் அப்டேட். சிஸ்டம் அப்டேட்டில் என்ன ப்ரோ பெருசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே ஒரு சிஸ்டம் அப்டேட் பண்ணாதீங்க. எந்த ஃபோன்லேயும் சிஸ்டம் அப்டேட் வந்துச்சுன்னா எடுத்தோடனே பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோனை வச்சு சிஸ்டம் அப்டேட் வந்திருக்கா, வந்து அதில் என்ன எப்படி இருக்குது, பேட்டரி நல்லா பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபோன் ஸ்லோ டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சார்ஜர் லேட்டாக இறக்க வாய்ப்பு இருக்குது, மற்றபடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏதாச்சும் ஒரு பக் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் அந்த அப்டேட்டோட வெர்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கடைசி 2 ட்ரிக் வந்துடும். ஃபஸ்ட்டு சொன்னேன்ல முன்னாடி நான் இருக்கா, அந்த கடைசி 2 ட்ரிக் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரி, கொஞ்சம் உங்களை மாட்டி வர்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதான் இந்த ட்ரிக்கு. இப்போ சில பேர் இந்த டவுட்டோடே பார்த்துருப்பீங்க, யார் நம்ம ஆக்டிவிட்டிலாம் செக் பண்ணுறா அப்படின்னு. யாரும் கிடையாது, கூகுள் அக்கா தான் உங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நிறுத்தி வைக்கவும் முடியும், அது எப்படின்னு பண்ண முடியும். ஃபஸ்ட் கூகுள் அக்காட்ட நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். எதாக இருந்தாலும் சரி, டைப் பண்ணது இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோஃபோனில் பேசினது இருந்தாலும் சரி, எல்லாமே கூகுள் அக்கா எடுத்து வச்சிருக்கும். அதில் பெருசாக மாட்டிக்க போகிற முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி ட்ரிக்கில் மாட்டிக்குவீங்க. ஓகேவா? ஜஸ்ட் பண்ணால் ஓகே. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் அது வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சாரி நண்பர்களே, என்னால் இது மட்டும் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க முடியல. ஏன்னா கூகுள் அக்கா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. போர்ட்ரேட்டில் தான் எடுக்க முடியும். கூகுள் அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு. என்னால் என்ன பண்ண முடியும்? ஓகே, இங்கே கூகுள் அக்காவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், கூகுள் அசிஸ்டன்ட். ஓகே, அதுக்கு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் மை ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த மை ஆக்டிவிட்டிக்குள்ளே போய்க்கோங்க. அதில் தான் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ தெளிவாக இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி உள்ளே போனதுக்கப்புறம் அது வந்து ஒரு கூகுள் பேஜுக்கு லோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகும். வெயிட் பண்ணுங்கள். அதில் கீழே போனீங்கன்னா கூகுள் அக்காட்ட நீங்கள் எந்த தேதியில் என்ன கேட்டிருக்கீங்கன்னு இருக்கும். நான் என்னென்ன தேதியில் என்னென்ன கேட்டிருக்கேங்கிற இதில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கூகுள் அக்கா வந்து கூகுள் அசிஸ்டன்ட். ஓகே, இப்போ வந்து பழைய ஃபோனில் நீங்கள் இதே இமெயில் ஐடி போட்டு அதே இமெயில் ஐடி புது ஃபோனில் போட்டுட்டிங்கன்னா பழைய இமெயில் ஐடியில் என்னென்ன கூகுள் அசிஸ்டன்ட் கேட்டிங்களோ அதே கேள்வி இதிலே இருக்கும். நீங்கள் வேணா டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அதில் ஆட்டோ டெலிட், சேவிங் ஆக்டிவிட்டி அதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கே ஒரு கிரேசியான திங்காகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்து கடைசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரிக் 11 ட்ரிக் வந்துடும். 11 ட்ரிக். ஓகேவா? இதில் தான் நான் சொன்னேன். இதில் என்ன ப்ரோ மாட்டிக்கிங்கன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதே அது கூட கூகுள் அக்கா தான் இதுவும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க. இப்போ ஏதோ ஒரு வீடியோ, நல்ல வீடியோவாக இருந்தாலும் சரி, கெட்ட வீடியோ இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பார்க்கும்போது உங்கள் வீடியோ என்னென்ன வீடியோவோட டைட்டில், வீடியோவோட லோகோ, அந்த வீடியோட இமேஜ் எல்லாமே இருக்கும். அந்த வீடியோ கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்துடலாம். அந்த வீடியோட டைட்டில் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கீங்க முதற்கொண்டு எந்தெந்த வீடியோ ஹிஸ்ட்ரியில் இருக்குது எல்லாமே அதில் போய் பார்த்துக்கலாம். அது நோட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் தேவைன்னா நீங்கள் அதை ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் எப்படி அந்த வீடியோவில் சொல்கிறேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கூகுள் அசிஸ்டண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட எல்லா இதுவும் இதை வந்து எடுத்து வச்சுருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. அதில் அப்படியே கீழே போய் பாருங்கள். கீழே போனதுக்கப்புறம் யூடியூப் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அந்த யூடியூப் ஹிஸ்ட்ரிக்குள்ளே தான் மேனேஜ் ஆக்டிவிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன பார்த்துருக்கீங்களோன்னு எல்லா இதுவும் இதில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மேனேஜ் ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹிஸ்ட்ரின்னு வந்துருச்சா? இப்போ நம்ம யூடியூப்பில் என்னென்ன பார்த்தோம் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி இதில் இருக்கும். அது இல்லாமல் இதில் டுடேன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த டுடே வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அது எல்லாமே இருக்கும். இதில் சேவ் பண்ண வேணான்னா நீங்கள் சேவிங் ஆக்டிவிட்டியில் போய் இது பண்ணிக்கலாம். அதாவது யூடியூப்லேயே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டா எதுவுமே சேவ் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். யார் இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த ட்ரிக்கு 11 ட்ரிக்கு மறக்காமல் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 11 ட்ரிக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த 11 ட்ரிக்கில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எது பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எல்லாமே பிடிச்சிருந்தது தான்.
எல்லாமே நான் பிடிச்சி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது என்ன வீடியோன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வீடியோ டெடிகேட்டடாக போடுறேன். பாய்.